உள்ள அத்தனை பொறியாளர்களுக்கும் முதற்கண் பொறியாளர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் நமது அரசிற்கு ஒரு நன்றியினை தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த இடத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் எவ்வளவோ போராட்டம் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸர்ஸ் வந்து இபியினுடைய டிக்னிட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்திற்காக தான் வந்து ஆஃபீஸ்குள்ளே இருந்தாங்களே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் போராட்டத்துக்காக வராமல் இருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைய தினம் அவர்களையும் இங்கு வரவழைத்து போராட்ட களத்திற்கு அழைத்திருக்கிறது இந்த அரசு. இதற்கு முதற்கண்ணாக அரசிற்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 4 ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் நடந்துச்சுங்க. 4 ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷனில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் முன்னாடி, அதுக்கப்புறம் சிஎம்டி கூட நடக்கும்போது 2 நாள் நடந்துச்சு. 10 தொழிற்சங்கத்து கூட பேசிட்டு மறுபடியும் அடுத்த நாள் தான் பேசினாங்க. இப்படி எல்லா இதுலையும் இது பண்ணதில் 19 தொழிற்சங்கங்களும் கூறிய ஒற்றை விஷயம் வேஜ் விஷயம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் 1 முதல் 4 வரை அனைத்து பிரிவு அலுவலர்களுக்கும் அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வானது 10% வழங்க வேண்டும். மேலும் அரியர்ஸை முழுமையாக தர வேண்டும் என்று தான் கேட்டோம். இந்த வடிவேலு தமாசில் வர மாதிரி எனக்கு இப்படியெல்லாம் தோசை வேணும்னு கேட்டுட்டு கடைசியில் ஒரு ஊத்தாப்பன்ட்டு போன மாதிரி அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டோம் நாங்கள் பேப்பர் அப்படின்னாங்க. கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த பேப்பரில் கிளாஸ் 1 and 2 இல்லை, கிளாஸ் 3 and 4க்கு 6 to 9, அதுவும் வந்து அரியர்ஸு 500 வந்து இது ஊதியமாக தரோம் அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்டது அரியர். கிட்டத்தட்ட 72,000 ரூபா வர வேண்டியவருக்கும் 12,000 ரூபா தான், 4 லட்ச ரூபா வர வேண்டியவருக்கும் 12,000 ரூபா தான் தரேங்கிறாங்க. இந்த உத்தரவு மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதனை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கின்றோம். அதே போல் கிளாஸ் 1 and 2, கிளாஸ் 3 and 4 என்று பிரித்து ஆடும் சூழ்ச்சியினை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது தவறான விஷயம். இதை கண்டிப்பாக கண்டித்து நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இதனை எதிர்த்து வேறு மறைவாக பெற்றிட வேண்டும். அதே போல் ஒரு நாள் 2 நாளில் இந்த பிரச்சனை வந்து தீர போகிறது இல்லைங்க. நம்ம தொடர்ந்து போராடணும். நேற்று நம்ம பண்ணது செக்ரட்டேரியட்டில் அங்கே எதுவுமே நடக்கலை. நம்ம வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் போராட்டம் பண்ணோம். இங்கே மண்டலத்தில் எல்லா பக்கம் எல்லா பிரிவு அலுவலகங்கள் முதல்ல எல்லாமே பண்ணோம். ஆனால் எதுவுமே ஹெட் குவார்ட்டர்ஸில் நடக்கலை. இன்னைக்கு பண்ணுறது நடக்குமானா தெரியல. ஆனால் நம்ம தொடர்ந்து போராடும் போது கண்டிப்பாக வெற்றி கிட்டும். ஏனென்றால் அரசியல் தேர்தல் வரப்போகிறது. அதற்கு முன்னால் கட்டாயம் இந்த அரசு நமக்கு செய்யும். அதனால் தொடர்ந்து நமது போராட்டத்தினை செய்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதனை கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.